மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு தொல்லையான ஒரு சம்பவங்களையே பார்த்துட்டு வரும் பொழுது அதிலிருந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டாலே மனதுக்கு சந்தோஷம் ஏற்படும். அதுபோல் மாற்றங்களை தரக்கூடிய தினம். சில சுப செலவுகள் காத்திருக்கின்றன, தவிர்க்க முடியாமல் இருக்கும். ஆனால் மனதுக்கு நிறைவே தரும்படியாக இருக்கக்கூடிய ஒரு சுப செலவுகள்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய, பிறருடைய ஆதரவை தரக்கூடிய நல்ல தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நல்ல ஒரு பெயர், புகழ், பல பேருடைய பாராட்டுக்கள் போன்ற நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிதாக நிலம் வாங்க வேண்டும், இல்லை ஒரு டெபாசிட் போடணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில முதலீடுகள் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான தினமாக இது விளங்குகிறது. நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் லாபத்தை நன்கு வளர்ந்து லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறிது மனக்குழப்பங்கள், மனக்கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் பதட்டப்படாமல், அவசரப்படாமல் நிதானமாக செயலாற்ற வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். கடின உழைப்பிருந்தாலும் சிறப்பான வெற்றி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தைரியம் புருஷ லட்சணம்பாங்க. ஆனால் இன்றைக்கி பெண்களுக்குமே நல்ல தைரியத்தோடு தான் இருக்காங்க. அதுபோல் சில முக்கியமான முடிவுகளையும் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்கிற மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் எடுக்கக்கூடிய ஒரு தினம். அப்படி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமானதாகவும் அனுகூலமானதாகவும் அமையும். அதனால் ஒரு அதிர்ஷ்டகரமான தினம் என்று கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் பரிபூர்ணமான உதவிகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான தினம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல தன லாபத்தையும் வெற்றியும் உங்களுக்கு தேடித்தரும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாதாரணமாக பேசும்போதே வார்த்தைகள் தடிப்பது, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் அலுவலகங்களையும் இது தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உடைய ஒரு தினமாக இது அமையும். பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமாக செயல்பட வேண்டும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே கூடுதலாகவே தனலாபம் உண்டு. நல்ல முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பாராத விதமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப ஒரு வேலைக்கு மேல் வேலையாக தொடர்ந்து இருக்கும். ஆனால்
இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வளரும். ஒரு காரியத்தை சாதிக்கப் போகிறோம் என்ற ஆற்றல் உங்களை இயக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனமாக செயல்புரிய வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தினம். குறிப்பாக திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பேசி முடிவெடுக்கப்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களால் மற்றவர்கள்லாம் ரொம்பவும் பெரிய அளவுக்கு உங்களை பற்றி உயர்வாகவும் புகழ்ந்தும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள், தவிர்க்க முடியாத சில நிர்பந்தங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையாகவும் சற்று மெனக்கடவும் அவசியம் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம நல்ல பெயரை காப்பாற்றிக்க சில விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் நிதானமாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்கள், புகழ் இதையெல்லாம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கவனமாக செயலாற்றுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஒரு சிறப்பான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இருப்பதால் ஓரளவுக்கு புகழ் கூட பெறக்கூடிய ஒரு பாராட்டுதல்களையும் புகழையும் பெறக்கூடிய நல்ல தினம். அடுத்த துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நண்பர்களால் நிறையா உதவிகள் உண்டு. சில லாபகரமான முதலீடுகளை செய்வீர்கள். பண வரவு உண்டு. பண வரவாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண வரவு வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதுபோல் ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் பின்னடைவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான சிறப்பான தினமாகத்தான் உங்களுக்கு நாளைய தினம் விளங்கும். அடுத்து விருச்சிக ராசி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும்பாங்களே, அது போன்ற ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத நல்ல மாற்றங்களோ இல்லை நல்ல மாற்றங்களை பற்றிய செய்திகளோ உங்களுக்கு வந்து சேரும். மனதில் உள்ள கவலைகள் மறந்து உற்சாகம் பெருகக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்த்தோன்னா விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சிறப்பான தினமாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு பின்னடைவுகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும், நிதானமாக செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது வழங்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் விலகிவிட்டது. தடைகள் ஏதாவது இருந்தாலோ தாமதங்கள் ஏதோ இருந்தாலோ இன்று அதே நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும் பொழுது அந்த தடைகளும் நீங்கி தாமதங்களும் நீங்கி ஒரு இயல்பான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தோன்னா மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஏக நட்சத்திரத்தில் வந்து சில பாதிப்புகள் இருப்பதால், அதாவது ஏக நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சந்திரன் இருப்பதால் கொஞ்சம் முன்னேற்றங்கள் தடைபடும். மனசில் வந்து சில கவலைகளோ கலக்கங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் நீங்கும், சில சுபமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், காதல் போன்ற விஷயங்கள்லாம் சந்தோஷமான ஒரு
முடிவை அடையும்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். அரசாங்க சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுகள் பலப்படும். முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் என்றும் நீங்கள் முடிவெடுத்தாலோ, இல்லை இருக்கக்கூடிய வண்டியை நம்ம நல்ல விலைக்கு விற்கணும்னு முடிவெடுத்தாலோ, எது எப்படி நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு அதில் சாதகமான நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் உதவி உண்டு, நல்ல முன்னேற்றமான ஒரு பலனை தரக்கூடிய தினமாக அமையிறது. திருவோண நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தெய்வத்தை வணங்கி எந்த காரியத்திலும் ஈடுபடுங்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வெற்றி வாகை சூடக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சில தடைகள், உங்களுக்கு வேண்டாதவர்களுடைய கரம் வலுப்படுதல், எந்த ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்யும் போதும் அது தடை கற்களாக நிற்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஓரளவுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகள் காணப்படுகின்றன. சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். இருந்தாலும் கடுமையான முயற்சி செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமைகிறது. தொடர்ந்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான நிகழ்வுகள், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த பிரச்சனை தீர்வதற்கான ஒரு அறிகுறி போன்ற நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய எண்ணிய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய நல்ல தினம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மன கிளேசங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் புதிய விஷயங்களில் தலையிட வேண்டாம். சில நேரங்களில் சில ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மனதை திடமாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.